சுமி, இந்த வாட்டி பொங்கல் திருவிழா நம்ம ஊர்ல நடக்குமா நடக்காதா? போட்டிலாம் அரேஞ்ச் பண்றதுக்கு பையலும் அந்த காசு பறிக்க அலைஞ்சிட்டு இருப்பானுங்களே, இன்னும் ஒருத்தனை கூட காணல. அதான்க்கா தெரியல. என் ஃப்ரெண்டு ஊர்லலாம் காசு பறிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். அவள் இதுவும் சொன்னா, எங்கள் வீட்டில் கோலப்பொடிலாம் காய்ச்சிக்கிட்டு இருக்கோம், உங்கள் வீட்டில் எல்லாம் காய்ச்சி கீச்சு ரெடியாக வச்சிருக்கியா சுமி அப்படின்னு கேட்டுட்டு இருந்தா. நீ தானே கோலப்பொடி வெட்டி எல்லாத்தையும் எல்லா கோலப்பொடி வச்சிருக்கியா இல்லை எதுவும் வாங்க வேண்டியது இருக்கா? ஐயே, கோலப்பொடியோட தான் நான் வருது. என்னன்னு கூட பார்க்கலடி. அம்மாட்ட அன்னைக்கே சொன்னேன் வாங்கி தரேன்னு சொன்னா, என்ன செய்யறான்னு தெரியல. வெட்டி அம்மா இருக்கிற வேலையெல்லாம் மறந்துடுவா. உனக்கு வேணும்னா நீயே இப்போ போய் கேளு, இல்லைன்னா வாங்க முடியாது. அப்போ கோலம் போடும்போது ஒவ்வொரு வீடாக போய் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்க முடியாது. வீட்டில் கோலப்பொடி வச்சிருந்தாலும் ஒருத்தி கொடுக்க மாட்டா, கோலம் அழகா வந்துடும் அப்படின்னு. ஐயா, ஆமா, நீ சொல்றது கரெக்ட். பத்தியா, போன வாட்டிலாம் பாரு, நம்மகிட்ட எவ்வளவு கோலப்பொடி இருந்துச்சு. எல்லாரும் நம்ம கிட்ட வந்து வாங்கிட்டு போனாங்க. ஒரே ஒரு ரோஸ் கலர் தீந்து போச்சுன்னு ஒரு வீட்டுல போய் கேட்டா, இப்பதான் தீந்து போச்சு அப்பதான் தீந்து போச்சு என்ன உருட்டுனாலுங்க. ஏட்டி என்ன அக்கா தங்கச்சி ஆச்சரியமா இருக்கு, சண்டை போடாம ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறீங்க. காலையில ரெண்டு பேரும் சாப்பிட்டீங்களாட்டி? அதெல்லாம் சாப்பிட்டாமா, நான் அப்பவே கோலப்பொடி கேட்டேனே, கோலப்பொடி வாங்கி கொடுத்தியா அப்படி? நேற்று கூட சோபா கிட்ட கேட்டேன், கோலப்பொடிக்காரே வந்துட்டானா என்ன ஏதுன்னு. இன்னும் ஒரு பையன் வர மாதிரி தெரியல, வந்தா சொல்லுதேண்டி. நிவி சுமி எல்லார் வீட்லேயும் வெள்ளை அடித்து எல்லா பாத்திரத்தையும் பலபலன்னு ஆக்கி வச்சுருக்காங்க. நம்ம வீடு தான் கன்றாவியாக கிடக்கு. வந்து ஆளு மாரி ஒரு கை கொடுத்து ஒரு வேலையை பாருக்கடி. ஏமா பொங்கலப்போ ஏன் மற்றவங்க வீட்டில் வெள்ளை அடித்தா நம்மளும் வெள்ளை அடிக்கணுமா? நம்ம வீடு நல்லா தானே இருக்குது. எட்டி எவ்வளோ வெள்ளை அடிச்சுட்டு போகிறா, எவ்வளோ வெள்ளை அடிக்காமல் போகிறா. நம்ம வட்ட வட்டம் வெள்ளை அடிச்சிடணும், சரியா? கூட பேசாமல் ஆளுக்கு ஒரு கை கொடுத்து எல்லா பொருளையும் கழுவி வைங்க. வாங்க, எல்லா செடி கீழே இறக்கி வச்சுருக்கேன், எல்லாத்தையும் தொடச்சிக்கிடுச்சு மேலே மறுபடியும் கவுட்டி போடுவாங்க. ஒரே ஒற்றையாக இருக்குது. ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க வீட்டில் இருக்குன்னு தான் பேர். என்னைக்காச்சும் ஒருத்தி எடுத்து ஒற்றை அடிக்கிறது, ஒருத்தி வீடு தூக்குறது, ஏதாச்சும் ஒன்று பண்ணுறீங்களாடி? ஏதாச்சும் ஒரு வேலை செய்கிறதுக்கு நான் மூச்சு கொடுக்க வேண்டியிருக்கேன். அந்த வேலை செய்யுங்க இந்த வேலை செய்யுங்கன்னு. பிள்ளைய கடை வளர்ந்துருக்க லட்சணத்தை பாரு. அதுகளுக்கு ஆர்வம் வரணும். ஐயோ அம்மா ஒருத்தி தானே இருக்கா, அவளை போய் இவளை வேலை வாங்க விடலாமா, அவளுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருமே, நம்ம ஆளு மாரி வேலை வைப்போமே அப்படின்னு ஒரு எண்ணங்கிறது புத்தியில் தோன்றணும். அப்படி ஒருத்திக்கு தோன்றது கிடையாது. அதானே நீ பேசானு ரேடியோவில் வேலை பக்கம் போயிடலாமா? கேப்பே விடாமல் பேசிகிட்டு இருக்க பார்த்தியா? உனக்கெல்லாம் வேலை உடனே கொடுத்துருவாங்க. என்னட்டி சொல்கிற? கரெக்டாக தானே சொல்கிறேன் நீவி? சரி டீ வாங்க, டீ போய் வேலை பார்க்கலாம். இக்கா வா போயிடுவோம். இப்போ மறைச்சிட்டு போயிருக்கா. இன்னும் கொஞ்ச நேரம் இங்கேயே இருந்தா விளக்க மரத்திட்டு வந்து அடையின்னு சப்பச்சப்பெல்லாம் அடிச்சு விட்ருவா. ஆமாட்டி, அம்மா முடிச்சிட்டு போன மொழியே சரியில்லை, கண்டிப்பா வந்து எடுத்து விட்டுருவா. வா கிளம்புவா. எம்மா என்னம்மா இது இவ்வளோ பொருளையும் கீழே எடுத்து போட்டிருக்க? இது எல்லாத்தையும் நான் விலைக்கு வைக்கவா? அதானே, அது பார்த்தாலே கிருகிருன்னு மயக்கமாக வருது. இதெல்லாம் ஏமா வாங்கி வைக்க? இதில் என்னைக்காச்சும் நம்ம தண்ணி குடிச்சிருக்கோமா, ஏதாச்சும் உபயோகப்படுத்தியிருக்காமா சொல்லு. ஏட்டி வருஷத்தில் ஒரு நாள் இது எல்லாமே கீழே இறக்கி விலைக்கு புதுசாக வைக்க வேண்டாமா? பம்பா பேருண்டி. அம்மா இது ஏதாச்சும் ஒரு யூஸ்ஃபுல் இருக்காம? அந்த பாத்திரத்தை என்னைக்காச்சும் எடுத்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோமாம்மா? அப்போ இதுக்கும் வட்ட வட்டமாக அது விலைக்கு வைக்கணும், அதானே? ஏட்டி நிவி, இந்த பாத்திரத்தை எல்லாம் தொடச்சி கிடச்சி நல்லா அலசி கிளச்சி வை. ஏட்டி சுமி, நீங்கள் இருக்க ஒற்றை ஃபுல்லாக ஒற்றை எடுத்துட்டு அடுத்தவங்களை போய் அடுத்த தூத்துக்கிட்டு எல்லாம் வை. நான் வெளியில் துணி துவச்சிக்கிட்டு இருக்க எல்லாம் காய போட்டு வருவேன். இப்போ எல்லாத்தையும் சொன்ன வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிருக்கணும். எக்கு தப்பா சண்டை போட்டுக்கிட்டு வச்சுக்கிட்டு தெரிஞ்சீங்கன்னு வச்சுக்கோவேன், தலை முடியல முடி இருக்காது. ஏண்டி அம்மா இப்படி இருக்கா? லூசு பிடிச்சு போச்சோ? அதான் என்னன்னு எனக்கும் தெரியலக்கா. சரி வா வேலை பார்க்கலாம். சுமி, உன்னை அம்மா என்ன சொன்னா? பாத்திரம் விளக்க சொன்னால? என்னது பாத்திரம் விளக்க சொன்னாலா? பாத்திரம் விளக்க சொன்னது ஒண்ணு, என்ன ஒற்றை அடிக்கவும் வீடு தூக்கவும் சொன்னா. இந்த ரூமையும் அந்த ரூமையும் அப்படியே பிளேட்டை மாத்தி போடுற. சரியான ஆளுதான் நீ. அப்படிலாம் ஒன்றும் சொல்லலாம், ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பண்ணணும். என்ன விளக்க போற நீ என் கூட வந்து சேர்ந்து விளக்கு. ரொம்ப சௌரியம். நான் விளக்கி வைப்பேன், லாஸ்ட்டு வீடு தூத்தேன் எல்லா தூத்தேன் நான் தான் பண்ணேன், இவன் ஒரு வேலையும் பண்ணலன்னு நீ அம்மாட்ட சொல்லுவ. எனக்கு எல்லாம் தெரியும். ஓ வேலையை நீ பாரு, என் வேலையை நான் பார்த்தேன். பிள்ளைய பாரு போட்டி என்கிட்ட. சரியான ஆளுதான், கேப்பு கிடைக்கிறதுல தாங்க விட்ட பாக்கா. எம்மா இந்த பாத்திரத்தை நான் தூக்கவே முடியாது, இது நான் என்னத்தை விளக்க? வழி விட்டுட்டி நான் போய் ஒட்ட அடிக்கணும்.
அக்கா அப்படியே அந்த ஒற்றை கம்பம் பக்கத்துல இருக்கு பாருக்கா, எடுத்துதாக்கா. உனக்கு எடுத்து தருவேன். இந்த பாத்திரத்தை கூட சேர்ந்து விளக்கவான்னு சொன்னதுக்கு வரமாட்டா, இவளுக்கு நான் ஒற்றை கம்பு எடுத்து தரணுமா? வேணும்னா வந்துட்டு இறங்கி எடுது. அங்க தானட்டு நிக்க, நான் சோஃபா மேல ஏறிட்டோம்ல, எடுத்து கொடுத்து என்ன குறைஞ்சா பேர போறேன். பிள்ளைய பாரு, எங்கிட்ட தூரப்ப. அவளுக்கு மட்டும் அம்மா ஈஸியான வேலையை கொடுத்துட்டு போயிட்டா. கொடுப்பா ஈஸியான வேலையா, ஃபுல்லா ஒட்டுறதான். கழுத்து நிமிந்தே இருந்து எல்லாத்தையும் எடு, உன் கழுத்து எப்படி வலிக்கணும் உனக்கு தெரியும். ஈஸியான வேலையாமே, ஈஸியான வேலை. சரிடி, நான் பாத்திரம் வளர்க்க போறேன், அங்கிட்ட போய் தொலை. எப்படி அக்கா வாங்க, ஒட்டு எடுத்துட்டு இருக்கியாமக்கா? எடு 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 எடு, அப்படியே அந்த ரூம்லயும் சேர்த்து எடுத்துட்டு சரியா? சரிம்மா, ஒட்டை எடுத்துட்டு தான் இருக்கேன், அந்த ரூமையும் சேர்த்து எடுத்துருதேன். கோலப்படி 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 அம்மா கோலப்படி வேணுமா? கோலப்படி கோலப்படி வாங்கம்மா வாங்க. இட்டி கோலப்படிக்காரே வந்துட்டான் போல, அக்காவை கூப்பிடு, போய் வாங்கிட்டு வந்துருவோம். சரி மாமா, கோலப்படிக்காரே வந்துட்டான், வாங்க வாங்க போவோம். காசு எடுத்து வச்சுக்கிட்டு இருக்க, நீங்க வாங்க, அவளை கூட்டிட்டு வா, அவன் ஓடிடுவான். எட்டி நீ போய் இருக்கே, எட்டி கோலப்படிக்காரே வந்துட்டான், வாட்டி போவோம். அம்மா கோலப்படியா, கோலப்படி கலர் கோலப்படி, கோலப்படியா கோலப்படி, வாங்கம்மா வாங்க. நீ கோலப்படிக்காரனே நின்னுங்கண்ணே. வாமா, என்னம்மா கோலப்படி வேணும்? பொறுங்கண்ணே, என் பிள்ளைய கடை வந்துக்கிட்டட்டும், அதுக்கு தான் கோலப்படி செலக்ட் பண்ணேன். வர சொல்லுமா. ஏட்டி நிவி சுமி சீக்கிரம் வாங்கட்டி. கோலப்படிக்காரங்களா? ஆமாட்டி, வரசா எடுங்கட்டி. கோலப்படிக்கார பேரை நிறுத்தி வச்சிருக்கேன் நான். அக்கா நல்ல கோலப்படியா இருக்குக்கா, என்னென்ன வேணுமோ எடு. அதில் இருக்க எல்லா பாக்கெட்லேயும் ஒன்று ஒன்று தாங்க, முக்கியமாக ரோஸ் கலரில் எனக்கு ஒரு 3 பீஸ் தாங்க. ஓகேம்மா, இந்தாம்மா. கொடுங்க. எடி சோனி தப்படி கொடுக்கா. போதுமா பாப்பா கோலப்படி? போதும் தாத்தா. யோ தாத்தா, உங்களை தான் தேடிக்கிட்டே இருந்தேன். கோலப்படியே கொண்டு வருவேன் 2 பேரை வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கோலப்படியே கொண்டு வரல, இன்னைக்கு தான் கொண்டு வந்திருக்கீங்க. ஆமா சோபா, இவ்வளவு நேரம் இந்த பிள்ளை கடைகளும் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. நானும் போன வாரத்துல இருந்து என்னடா அந்த ஆள் ஆளக்கான்ல நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு தான் வந்திருக்காரு போல, அதான் பிள்ளைங்க எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்கு. உனக்கு என்ன கோலப்படி வேணுமோ நீயும் போய் எடுத்துக்கோ சோபா. அதான்க்கா வந்தேன், பொங்கலுக்கு கோலம் போட வேணும்ல, அதான் கோலப்படி வாங்க வந்தேன். அம்மா நான் வந்து ஒரு வேலை விஷயமா மகாராஷ்டிரா வர போயிட்டேம்மா, அதான் வர முடியல. அப்போ மகாராஷ்டிரில இருந்தா கோலப்படி தயாரிச்சு கொண்டு வந்து விற்கிறீங்களோ? அம்மா என் பூர்வீகம் எல்லாம் மகாராஷ்டிரா தான், இங்க பழப்புக்காக இங்க வந்திருக்கோமா. சரி தாத்தா, எல்லா பொடியும் வச்சிருக்கீரா? இந்த கூடைக்குள்ள வந்து பாருமா, நீ கேட்ட பொடி எல்லாமே இருக்கு. ஆமாத்தே, எல்லா பொடியும் இருக்கு, உங்களுக்கு என்ன பொடி வேணும் வந்து வாங்கிக்கோங்க தே. சரி நிவிமா. எட்டி எல்லா பொடியும் வாங்கிட்டீங்களா? வாங்கியாச்சுமா, போதுமா, எல்லாம் வாங்கியாச்சு. கோலப்படி இல்லைன்னு செத்துட்டாளுங்க. போ போய் பீரோல காசு எடுத்துட்டு வா. ஆட்டமா போய் எடுத்துட்டு வரோம். ராஜி அக்கா இருக்கீங்களா? கோலப்படிக்காரர் வந்திருக்காரு. எம்மா வரசா எடுங்க, பக்கத்து தெருவுக்கு போகணும் நானு. ஐயோ தாத்தா, இருக்க தாத்தா, இங்கே இவ்வளவு கஸ்டமர் வச்சு பக்கத்து தெருவில் போய் என்ன பண்ண போறீரு? கோலப்படி வாங்கிட்டீங்களா வசந்தி அக்கா? வாங்கிட்டோமா, இப்பதான் என் பிள்ளைய கடை பிறக்கிட்டு போயிருக்கு, துட்டு எடுக்க போயிருக்கா. சரி ஆட்டுங்க. என்ன சோபா, கோலப்படிலாம் பாத்தியா எப்படி இருக்கு? மகாராஷ்டிரில இருந்து இம்போர்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காராங்க்கா, நல்லா தான் இருக்கு. தாத்தா, எனக்கு எல்லாத்துலயும் ஒவ்வொரு பாக்கெட் தந்துருங்க. இந்தாம்மா எடுத்துக்கோமா. எனக்கு 2 பாக்கெட் தாங்க. இல்ல 1 பாக்கெட் போதும். பத்தலைனா இல்ல கொஞ்சம் கடன் வாங்கிக்கலாம், எதுக்கு துட்டு போட்டுக்கிட்டு. இக்கா பத்தலைனா என்கிட்ட வந்துடாதீங்க, கூட ஒரு பாக்கெட் எடுப்பீங்களா? பத்தலைனா வேற விட்ட வாங்க போறாங்களாம். என்ன சோபா நம்மளுக்குள்ள, நான் இம்பிட்டு தான் கோலம் போடுவேன், பத்தலைனா கொஞ்சோண்டு வாங்குவேன். அப்படி தானே கோலம் போடுவீங்க? உங்க கோலம் சொந்தப்புல கோலப்படி பெருக்கிட்டு வாங்க. பொங்கல் அன்னைக்கு இது பத்தலை அது பத்தலைன்னு வந்துடாதீங்க, நான் தரமாட்டேன், இப்பவே சொல்லிட்டேன். என்ன பொம்பளைகளோ, பத்தலைனா கொஞ்சம் கொடுத்தா என்ன, குறைஞ்சா பிறப்போது. கோலப்படிக்காரண்ணே, எனக்கு ஒரு பாக்கெட் மட்டும் கொடுங்க போதும். எம்பிட்டுனே ஆச்சு? 30 ரூபாமா. அண்ணே ஒரு கோலப்படி ஃப்ரீயா கொடுத்தாண்ணே. ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வச்சு தான் கொடுத்துருக்கு, இதுக்கு மேல ஃப்ரீலாம் கிடையாது. சோபா இது ஆளை பாரு, ஒரு கோலப்படி கூட ஃப்ரீயா கொடுக்க மாட்டேங்காரு. அவர் ஆல்ரெடி நிறைய தான் வச்சு கொடுத்துருக்காங்க ராஜி அக்கா, துட்டு கொடுத்துட்டு வரசாவாங்க. காசு வச்சிருக்கியா? வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேன். வீட்டில் வச்சுட்டு எதுக்கு வந்திருக்கீங்க? அப்படி ஒன்று இங்கே கோலப்படி வாங்கி பொங்கலுக்கு உங்கள் கோலம் போட வேண்டாம், போய் வீட்டில் போய் காசு எடுத்துகிட்டு வந்து காசை கொடுங்க. அம்மா துட்டு இல்லைன்னு சொல்லிட்டு போ. வசந்தி அக்கா, நீங்க காசு வச்சிருக்கீங்களா? ஒரு 30 ரூபா இருந்தா கொடுங்க, நாளைக்கு வந்து வீட்டில் கொடுக்கேன்.
அக்கா இவங்களை நம்பி கொடுக்காதீங்க. ஆல்ரெடி எனக்கு கொடுக்கணும் திட்டு இன்னும் கொடுக்காம இருக்காங்க. ஆமா அன்னைக்கு முட்டை வாங்கணும்னு சொல்லிட்டு போனீங்களே, 30 ரூபா வாங்கிட்டு போனீங்களே, அது எப்போ தருவீங்க? எம்மா எல்லாம் கொண்டு வந்து தந்துருதேம்மா, கொடுக்குறவங்களையும் கொடுக்க விடாம கெடுக்காத. அம்மா இந்தாம்மா காசு. நான் கொடுட்டி கொலைப்பிடிக்காரன்னு இந்தாங்கண்ணே காசு. நல்லா இருக்கான், கரெக்டாக எண்ணி பார்த்துக்கோங்கண்ணே. ஆட்டமா கரெக்டாக தான் இருக்கு. அண்ணே அந்த தெரு வீடு தானே வருவீங்க? பக்கத்துல தான் என் தெரு. என்கிட்ட வரும்போது நான் காசு கொடுக்கேன். சைக்கிள் எப்படி நான் வெட்டிட்டே வாங்க. ஏம்மா நான் வேற தெருக்கு போறேன். பக்கத்துல தாண்டி தானே தெரு போக முடியும். எங்கிட்ட வாங்க, எங்க வீடு அங்கே தான் இருக்கு, அப்போ தாரேன். வந்து தலைதும் போமா. கோலப்படி கோலப்படி பொங்கல் கோலப்படி கலர் கோலப்படி வாங்கம்மா வாங்க. ஒரு வழியா கோலப்பொடி வாங்கியாச்சு வசந்தி அக்கா. ஆமா சோபா, அந்த பிள்ளைய கிடக்கு தான் கோலப்படி கோலப்படின்னு இருந்துச்சுங்க. நல்ல வேலை வாங்கியாச்சு. சரி சோபாராஜி, நான் வீட்டுக்கு போறேன். ஆட்டுங்க, நாங்களும் வீட்டுக்கு போறோம். எட்டி கோலப்படிலாம் போதுமா? எல்லாம் போதுமா? எல்லா கோலப்படி வாங்கியாச்சு. சரி வீடு பாத்திரத்துல விளக்கிட்டீங்களா? எட்டி நீ ஒட்டரை எடுத்துட்டியா? அம்மா எல்லாம் பண்ணிட்டேம்மா. அம்மா நானும் பாத்திரம்லாம் விளக்கி காய வச்சுட்டேம்மா, நீ எடுத்து வச்சிரு. ஆ சரிம்மா. எட்டி சுமி, இந்த வாட்டி நம்ம கோலப்பட்டியில சூப்பரா போட்டு அசத்துறோம். நம்ம தெருவுலே நம்ம கூட தான் சூப்பரா இருக்கணும், சரியா? ஆமாக்கா, இப்பவே இருந்து எல்லாம் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கா. ஆமாட்டி, எனக்கு கோல புக்கு எடுத்துட்டு வா, போட்டு போட்டு பார்ப்போம். சரிக்கா, அந்த கோலப்பெல்லாம் வச்சுட்டு எடுத்துட்டு வரேன். நம்ம 2 பேரும் போட்டு போட்டு இப்போ ப்ராக்டிஸ் பண்ணி வைப்போம். அப்பதான் ப்ரைஸ் அடிக்க முடியும். பொட்டி சுமி போய் எடுத்துட்டாப்போ. இன்னைக்கு அந்த வாட்டி அலசி அரைஞ்சு கோலம் எடுக்கும், ப்ராக்டிஸ் பண்ணுறோம், ப்ரைஸை வாங்குறோம், தட்டி தூக்குறோம்.